இது இன்றைய மன்னா. இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா. இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களை, இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். எனவே கப்புச்சின் சபையிலே குருவாக இருக்கிற நான் சிறப்பாக புனித அந்தோணியாருடைய திருத்தலத்தில் அமலாசிரமத்திலே துணை அதிபராக இருந்து எண்ணற்ற மக்கள் இந்த திருத்தலத்தை நாடி வருபவர்களுக்கு அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு, மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு, திருப்பலி நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த இடத்திலே பல்வேறு அற்புதங்கள், அதிசயங்கள் நான் கண்கூடாகவே பார்க்கிறேன். என்னிடத்தில் வந்து ஜெபித்து விட்டு போகிறவர்கள், கருத்துக்களை சொல்லிவிட்டு போகிறவர்கள், மறு வாரத்திலே வந்து இது நடந்து விட்டது என்று ஒவ்வொரு வாரமுமே சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, அந்த அளவுக்கு கோடி அற்புதரை நாடி வந்து ஜெபித்து விட்டு போன உடனே அந்த நிகழ்வு நடந்து விடுகிறது. கோடி அற்புதர் இயேசுவினிடத்தில் அதை பெற்று கொடுத்து விடுகிறார். பல்வேறு புதுமைகள் நான் சொல்லிகிட்டே போகலாங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய டைரியை நான் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமும் எத்தனை புதுமைகள் இந்த அந்தோணியார் மூலமாக நடந்திருக்கிறது. என்னை கூட அந்தோணியார் பாருங்க உயர்த்துகிறார். நான் வந்து கை வச்சு ஜெபிச்சுட்டு அனுப்புகிறேன். நீங்கள் ஜெபிச்சாவே எங்கள் உடம்பு எல்லாமே ரொம்ப லைட்டாக இருக்குது, எங்களுடைய சுமைகள் குறைஞ்ச மாதிரி இருக்குது, கடவுளுடைய அருள் நிறைவாக கிடைத்த மாதிரி இருக்குது, சொன்ன கருத்துக்கள் உடனே நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சாட்சி சொல்லிட்டு தான் போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி மக்களுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது, நானும் அந்த அந்தோணியாருடைய பக்தனாக அதிகமாக இருக்கிற பொழுது என் மூலமாக கூட இந்த கோடி அற்புதர் பெரிய அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் என்று நானும் சான்றாகவே இருக்கிறேன். எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த கோடி அற்புதருடைய பரிந்துரை நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. நமக்காக இவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அனைத்தையுமே கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் வாழ முயற்சி எடுப்பாம். அதோடு கூட இந்த நாளிலே சிறப்பாக உலக ஊழல் எதிர்ப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஊழல் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. அந்த ஊழல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஊழலை யாரும் ஊக்குவிக்க கூடாது என்று கூட சிறப்பாக இந்த ஊழல் நடக்காமல் இருக்க அனைவரும் உண்மைக்காக, நீதிக்காக உழைக்க, ஒவ்வொருவருக்கும் நேர்மையோடு வாழக்கூடிய நல்ல பக்குவம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலக ஊழல் எதிர்ப்பு நாளிலே ஜெபிப்பாம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி பிரிவு 18 இறை வார்த்தைகள் 12-14 முடிய. இந்த பகுதியிலே இயேசு தன் சீடர்களை பார்த்து சொல்றார், இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவர் 100 ஆடு வைத்திருக்கிறார். அதில் ஒன்று காணாமல் போய்விட்டது. அந்த 99 ஆட்டையும் விட்டுவிட்டு அந்த தொலைந்த அந்த ஒரு ஆட்டை மட்டும் தேடி செல்லுகிறாரே. தேடி சென்று அதை கண்ட உடனே கொண்டு வந்து தன்னுடைய நண்பர்களோடு, குடும்பத்தாரோடு பெரு மகிழ்ச்சியில் கொண்டாடுகிறார்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று தன்னுடைய சீடர்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வியாகவே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியின் மூலமாக நான் படித்து தியானித்ததில் எனக்கு கிடைத்த ஒரு மைய கருத்து என்று பார்க்கிற பொழுது, கடவுளுடைய அன்பு அனைவரையுமே மீட்க வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கிறது. யாரையும் ஒருவர் கூட இயேசுவின் அன்பிலிருந்து விலகி சென்று விடக்கூடாது என்பது கடவுளினுடைய விருப்பமாக இருக்கிறது. எல்லாருமே ஒரு நபராக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு குணத்தை இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம் இவ்வளோ பேருக்கு கோடி கணக்காக மக்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆள் வந்தால் போதுயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து அவங்களுக்காக பணி செய்கிறோம் இல்லையா? அதுதான் சிறந்தது. எல்லாம் வரணும் உட்காந்து நம்ம புலம்பிட்டு இருக்கோம், கூட்டம் கம்மியாயிடுச்சு. இல்லை, கூட்டம் தேவையில்லை. ஒருவர் வந்து அந்த அன்னைக்கு அந்த நாளில் மீட்கப்பட்டால் அதுவே மிக பிறந்தது, ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்க ஒரு செய்தி என்று இந்த நற்செய்தியின் மூலமாக ஒரு மைய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஒருவரும் கடவுளுடைய அன்பை விட்டு விலகிவிடக்கூடாது, அந்த ஒருவரும் மீட்கப்பட்டாலே பெரிய மகிழ்ச்சி என்று அழகாகவே இந்த நற்செய்தியுடைய மைய கருத்து அமைந்திருக்கிறது. இன்னுமாக இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுள் எண்ணிக்கையை அல்ல, மனிதர்களுடைய மனிதத்தை அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை எண்ணிக்கை இருக்கிறது, இவ்வளோ பேர் இல்லை, ஒரு மனிதன், அந்த மனிதத்தை தான் பார்க்கிறார். அந்த ஒரு மனிதனுக்காக அவன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக
ஒரு எல்லாமே வந்துடணும் பார்க்கல, ஒருவராக இருந்தால் கூட அவர் மனம் மாறினால் அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக இந்த நற்செய்தியிலிருந்து அந்த தேடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒருவர், அவர் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார். இது சாதாரண செயல் கிடையாது, மிகப்பெரிய செயல். காணாமல் போன ஒன்றை தேடி கண்டுபிடித்து விட்டேன், அது இப்போ என்னோடு இருக்கிறது, தொலைந்து போயினது, இறந்து போயினது, மீட்கப்பட்டது, உயிர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவார். அந்த ஒரு கொண்டாட்டத்தை இயேசு அழகாக சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி இருக்கிறேன், கடவுளுடைய அன்பிலிருந்து தொலைந்து போய்விட்டேனா அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை இயேசு விரும்புகிறார், தேடி வருகிறார், என்னை கண்டுபிடித்து எனக்கு மீட்பை கொடுக்க விரும்புகிறார். நான் அதற்கு தயாராக இருக்கிறேனா? அதே போன்று இந்த திருவருகை காலத்திலே இப்படி வழி தவறி போன மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தேடி போயிட்டு ஒருவரை மீட்டு வந்தேன் என்றால் இந்த கிறிஸ்து பிறப்பு, அந்த கிறிஸ்து பிறப்பினுடைய தயாரிப்பு ஒரு அர்த்தமுள்ள தயாரிப்பாக மாறுகிறது என்ற ஒரு இந்த திருவருகை கால தயாரிப்பில கூட முயற்சி எடுத்து இப்படி வழி தவறினவர்களை, மனம் நொந்திருப்பவர்களை, வியாதியில் இருப்பவர்களை, கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்கள் இடத்துல சென்று நாம் இவர்களை தேடி சென்ற அந்த மீட்பை கொடுக்கிற பொழுது அங்கே பெரிய மனமாற்றம் நிகழ்கிறது, ஒரு புதிய வல்லமை பிறக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த நாளிலே சிறப்பாகவே இந்த நாளிலே நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். நாமும் இப்படி வழி தவறினவர்களை தேடி சென்று அந்த தேடி சென்ற பொருள் கண்டுபிடித்தவுடன் மகிழ்ச்சியில் கொண்டாட, இறைவனுக்கு நன்றி சொல்ல ஒரு நல்ல மனப்பான்மை வளர்த்துக் கொள்வோம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி. கோடி அற்புதரை பதுவை அந்தோணியாரை, உம்மை நாடி வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அற்புதங்கள், அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்பவரே, உம்மை நாடி தேடி வருகிற கூட்டம் நிறைய இருக்கிறது. அவர்களுக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசும் கோடி அற்புதரே, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அற்புதரே, பல்வேறு அற்புதங்கள், அதிசயங்கள் செய்கிற கோடி அற்புதரே, ஏழைகளினுடைய பங்காளராக இருப்பவரே, தொடர்ந்து இயேசுவினிடம் பரிந்து பேசவும், உமது பிள்ளைகளை இயேசுவிடம் அழைத்து செல்லவும் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். சிறப்பாக அன்பு தெய்வமே, இந்த நாளையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உம்முடைய அருளும் ஆற்றலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நிறைவாக இருக்கட்டும். அவர்கள் செல்லுகிற பயண வேலை பாதுகாப்பாக இருந்தலும், அவர்கள் வழி நடத்தும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தலும், மன அமைதியை கொடுத்தலும், சமாதானத்தை கொடுத்தலும், எடுக்கிற ஒவ்வொரு தேவைகளிலும் செயல்களிலும் அவர்கள் வெற்றி காண கிருபை செய்வீராக. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும், திருமணம் தடையாக இருப்பவர்கள் திருமண பாக்கியத்தையும் கொடுக்க, குழந்தை பாக்கியம் இல்லாமவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் வறுமையில் கடன் தொழில் இருப்பவர்களுக்கு விடுதலை கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.